ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்னதாக ட்ராவல் பிளாக் தான் அது. ஸோ தாய்லாண்ட்லேருந்து பலாவுங்கிற ஒரு ஐலாண்டு, பலாவுலேருந்து மார்ஷலுங்கிற ஒரு ஐலாண்டுக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா தாய்லாண்ட் ஏர்போர்ட்டில் பாருங்கள் நிறையவே, அதாவது சாப்பாடு, உணவகம், அதே மாதிரி மற்ற வகையான பார் வசதிகளும் கூட எல்லாமே இருக்குது. அதே மாதிரி டியூட்டி ஃப்ரீயும் கூட ரொம்பவே நல்லா இருக்குது. சின்ன சின்னதாக இருந்தாலும் கூட நிறைய இருக்குது. ஆனால் நீண்ட நெடிய ஏர்போர்ட்டாக இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது நடந்து போகிறதுக்கு. நிறைய, அதாவது சாப்பிடக்கூடிய பேக்கரி ஐட்டமாக இருக்கட்டும், அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், ட்ரிங்க்ஸ் ஐட்டம், சாப்பாடு ஐட்டங்கள் எல்லாமே இங்கே வந்து சூப்பராக இது பண்ணியிருக்கிறாங்க. ஹோட்டலும் கூட எல்லாமே பக்காவாக கிராண்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. தடிக்கு விழுந்தா ஹோட்டலு, நம்ம பையில் காசு இருந்தால் மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தாய்லாண்டோட ஏர்போர்ட். அது மட்டும் இல்லாமல் தாய்லாண்டு வந்து போனவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே உள்ளது மரியாதை ரொம்பவும் முக்கியப்படுத்துவாங்க. ஸோ அவங்க தலை குனிந்து அந்த கையெடுத்து கும்பிட்டு வணங்கி கூப்பிடுவாங்க. அது மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அது மாதிரி இருக்குது. பார்த்தோம்னா நம்ம கூட வெளியில் உள்ள ரெஸ்டாரண்ட்ஸுகளோடு அப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கு வியப்பாக இருக்குது. ஸோ போகும்போதே அவங்களே நம்ம வந்து வெல்கம் பண்ணுறாங்க, ஒவ்வொரு தலையும் நம்மளை கூப்பிட்றாங்க, வந்து வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ எப்படின்னா, எங்கள் மச்சான் வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போனாப்பில். ஸோ அவர் எடுத்து அனுப்புனது. ஸோ அதன் மூலியமாக நம்ம சேனலில் இதை அப்லோட் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால உண்மையிலே மச்சானுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் அந்த நேரத்தில். ஸோ மெக்டொனால்டாக இருக்கட்டும், பவுல் அண்ட் ஸ்டிக்காக இருக்கட்டும், மற்றபடி டொனால்ட்ஸ் நிறைய இதானது இருக்குது. நமது சரித்திரத்தில் ஒன்றான பார்க்கடலில் அமிர்தம் கிடைவாங்க, அது மாதிரி ஒரு சிலையும் கூட வடிவமைச்சிருக்காங்க. ஸோ தாய்லாந்து ஏர்போர்ட்டை பார்த்துட்டிங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து பலாவுங்கிற ஒரு ஏரியாவுக்கு நம்ம அங்கேருந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கிட்டிருந்து ஒரு சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது, அதையும் கடந்து வந்து நம்ம அங்கிட்டு போகணும். நமக்கு வந்து பலாவுங்கிற ஒரு ஏரியாவை, ஐலாண்டை வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். ஸோ பாருங்கள், மேலேருந்து பார்க்குறது வியூ ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த கடலோட கலரும் கூட அவ்வளோ ஒரு நிறம் ஊதா கலரில் இருக்குது. அதே மாதிரி இந்த வானத்துக்கு உள்ளே போகும்போது அந்த இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக தெரியுது. ஒவ்வொரு அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாறைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெளிவாக தெரியுது. எல்லா கடல்கள்லேயுமே இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஒரு சில கடல்களில் தான் அந்த மாதிரி இருக்கும். தாய்லாந்து கடலில் இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்தோனேஷியா கடல்லையும் பச்சை நிறமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இது வந்து ஊதா நேரத்தில் இருந்துகிட்ருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது இந்த தாய்லாண்ட்லேருந்து நம்ம மார்ஷல் ஐலாண்ட் போகிறதுக்கு வந்து இதுக்கு இடையில் பலாவுங்கிறவருக்கு இன்னொரு ஐலாண்டையும் கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 ஐலாண்டை கிராஸ் பண்ணி அங்கேருந்து ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட 3 நாள் பயணமாக இருக்குது. ஸோ அவர் போனது வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்தது நமக்கு அனுப்பி வச்சு அதை அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில். ஸோ இந்த கடல் பாருங்கள், இங்கிட்ட ஒரு கடல் அங்கிட்ட ஒரு கடலுங்கிற மாதிரி அழகான ஒரு சங்கமிச்சிருக்கு. இதை கூட நம்ம தம்பி தமிழ் டேக்கர் தம்பி வந்து பலாவு ஐலாண்டு, மார்ஷல் ஐலாண்டு எல்லாத்துக்குமே அவர் போயிட்டு அவர் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட இதையும் பாருங்கள் நீங்கள். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எவ்வளோ இதாக இருந்தது. ஸோ நம்ம உறவும் வந்து போயிட்டு இந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து அணுகப்பட்டது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்மளும் எப்படா போகணுங்கிற ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ நம்ம தான் போகலை, அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலயமாவது நம்ம பார்க்கலாம். அந்த கடல் வந்து ரெண்டும் இணைகிறத பாருங்கள். அந்த ஒரு இடையில் வந்து ஒரு ட்ராக் போட்ட மாதிரி, இங்கிட்டு உள்ள ஒரு கடல் அங்கிட்டு உள்ள ஒரு கடல் மாதிரி ரொம்ப ஜாயிண்ட் ஆகுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மேலேருந்து வானத்துலேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக வடிவமைச்சிருக்குது. பார்க்குற இந்த இயற்கை மிஞ்சினது இதுவும் இல்லைங்கிற மாதிரி வேர்ல்டு மேப் மாதிரியே அதில் உள்ள பாறைகள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். வேர்ல்டு மேப்பில் வந்து இந்த ப்ளூ அந்த கடல் இடையில் வந்து இந்த பச்சை நிறங்களான இந்த கான்டினென்டெல்லாம் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து என்னாச்சுன்னா பலாவுங்கிற இடத்த, அந்த ஐலாண்டை வந்து நெருங்கிட்டோம். ஸோ இதுதான் அந்த பலாவுங்கிறது. கிட்டத்தட்ட நீ வந்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம லேண்ட் ஆக போகிறோம்.
ஸோ அதுக்கடையில் வந்து ஃப்ளைட்டில் வந்து என்னென்னலாம் சாப்பாடு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோஸும் நம்ம ஆட் பண்ணலாம் அந்த வீடியோவில். ஸோ பாருங்கள், தாய்லாண்டு எப்படியோ பச்சை பசுமையாக இருக்கோ அதே மாதிரி அதை தொட்டுள்ள அந்த ஐலாண்டுகளும் அதே மாதிரி தான் ரொம்ப பச்சையாக பசுமையாக இயற்கை சூழ்ந்த ஒரு அழகான ஊர்களாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பலாவுங்கிற வந்து ஐலாண்டை வந்து லேண்ட் ஆக போகுது. நம்ம ஏர்போர்ட்டுகளும் வந்து அந்தளவு பெரிய ஏர்போர்ட்டுகள்னு சொல்ல முடியாது. சின்ன சின்னதான பழங்காலத்தில் உள்ள ஏர்போர்ட், நம்ம சென்னை ஏர்போர்ட்டு பழைய ஏர்போர்ட்டை காட்டிலும் சின்ன ஏர்போர்ட்டுகளாக தான் இருக்குது. ஸோ ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் வந்து கவரேஜ் பண்ணலை. ஸோ லேண்ட் ஆகிறத நீங்கள் பாருங்கள். பலாவ் ஏர்போர்ட்டில் வந்து நம்ம லேண்ட் ஆகிட்டோம். ஸோ ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டு நம்மளோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு பலாவுங்கிற ஐலாண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் அங்கே ஸ்டே. அங்கேருந்து நம்ம அடுத்து மார்ஷல் ஐலாண்டுக்கு அங்கேருந்து போகணும். ஸோ பார்த்தோம்னா வந்து நம்ம கல்கத்தாவில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரிட்ஜை அமைச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பிரிட்ஜ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே ரேஞ்சில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நடுவில் வந்து அந்த கடலை கலந்து போவதற்கு இந்த பிரிட்ஜ் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் பார்த்தோம்னா நிறைய மலைகள் இருக்குது. மலைகள் அதுவும் பச்சை பசுமை சார்ந்த இடங்களாக இருக்குது. தாய்லாண்டு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த இடங்களும் கூட இருக்குது. எங்கே பார்த்தாலும் ரொம்பவே செடி கொடி மரங்கள், தென்னை மரங்கள் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாடு கேரளா அதில் வந்து நிறையவே இந்த தென்னை மரங்கள் இருக்கும். அதுக்கு இணையாக வந்து இந்த தாய்லாண்டாக இருக்கட்டும், அதாவது மற்றபடி பலாவ் ஐலாண்டு, மார்ஷல் இந்த மாதிரியான இடங்களில் வந்து இதே நமது இந்தியாவோட வம்சாவளி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வீடுகளும் கூட சின்ன சின்ன வீடுகளாக தான் இருக்குது. ரோடு வந்து ரொம்ப நீட்டாகவே பக்காவாக இருக்குது. டபுள் லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வண்டிகளும் கூட அவங்க வந்து ரூல்ஸ் எல்லாம் நல்லாவே ஃபாலோ பண்ணி கரெக்டாக ட்ரைவ் பண்ணுறாங்க. பயப்படுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம தங்குறதுக்கான இடத்த நோக்கி நெருங்கி வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம நாளைக்கு வந்து கிளம்புறதுக்கு 10 மணி நேரத்து கழிச்சு இது பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து பலாவ் வர்ற வரைக்கும் நம்ம கொடுத்த சாப்பாடு அந்த பலாவ் ஏர்போர்ட்டில் உள்ள ஒரு ஹெலிகாப்டர். ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. நம்ம பலாவிலேருந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஸோ அடுத்து வந்து நம்ம மார்ஷல் ஐலாண்ட் என்ன வேலையாக போனோமோ அந்த ஐலாண்டுக்கு, அந்த நாட்டுக்கு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ மீண்டும் வந்து பலாவிலேருந்து அந்த மார்ஷல் ஐலாண்ட் போகும்போது மீண்டும் ஒரு முறை வந்து அந்த கடலுடைய சங்கமைப்பு பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கு. உண்மையிலே அந்த வெள்ளை மேகங்களுக்கு இடையே அந்த ஊதா நிற கடலை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது போகும்போது அந்த ஃப்ளைட்டில் கொடுத்த சாப்பாடு. ஸோ கடலை சார்ந்த ஓரத்திலே தான் வந்து எல்லா விமான நிலையங்களும் பொதுவாக இருக்கும். அது பார்க்கணும்னா இதில் வந்து ரொம்பவே அழகு வாய்ந்த ஒரு கடல் அலைகளோட அந்த ஊதாவுக்கும் வெள்ளைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய வந்து கடற்கரை ஒட்டிய வந்து மரங்களும் மலைகளும் இருக்குது. நிறைய மலைகள் இருக்குது. அதே மாதிரி தண்ணியை பாருங்களேன், தாய்லாண்டில் எப்படி இருக்குமோ தண்ணி அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. பச்சேன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே வந்து சூப்பராக இருக்குது அந்த வியூ பார்க்குறதுக்கு. உண்மையிலே ஒரு டூரிஸ்ட்டுக்கான ஒரு முக்கியமான பிளேஸாக இருக்கட்டும் பார்த்தோம்னா அந்த மாதிரி தாய்லாண்டாக இருக்கட்டும், பலாவாக இருக்கட்டும், மார்ஷல் ஐலாண்ட்ஸ், ஸோ இது மாதிரியான நிறைய ஐலாண்ட்ஸ் வந்து இங்கெல்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்சால் நீங்களும் போயிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி அவங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுங்க. ஸோ இந்த வீடியோவை நம்மளுக்கு வழங்கி மச்சானவருக்கு மீண்டும் வந்து நன்றியை தெரிவித்து சொல்கிறோம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.